இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் சீராக்கின் ஞான நூலில் இருந்து. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதை கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒரு தலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நட்பயிற்சியில் தளர்ச்சியடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்று மாற்றி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இறைவனுக்கும் மனிதருக்குமான ஒரே உறவு பாலம் இறைவேண்டல். இறைவேண்டலின் போது இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே அன்பு உரையாடல் நடைபெற வேண்டும். இயேசு குறிப்பிடும் வரி தண்டுபவரோ இறைவன் முன்னிலையில் தன் ஒன்றுமில்லா நிலையை வெளிப்படுத்துவதுடன் தன்னை பாவி என்றும் இறைவனது இரக்கத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவர் என்றும் கூறுகிறார். ஆனால் இயேசு குறிப்பிடும் பரிசேயரோ உண்மையில் இறைவேண்டல் செய்யும் நோக்குடன் கோவிலுக்கு செல்லவில்லை. மாறாக, எவ்வளவு நல்ல மனிதனாக தான் வாழ்கிறேன் என்று இறைவனுக்கு முன்பும் தனக்கு அடுத்திருப்பவர் முன்பும் பறைசாற்றுவதற்கே, தற்பெருமை பேசுவதற்கே கோவிலுக்கு செல்கிறார். தற்பெருமை பேசும் எந்த மனிதராலும் இறைவேண்டல் செய்வது இயலாத ஒன்று. மேலும் இறைவேண்டல் என்று கூறிக்கொண்டு அடுத்திருப்பவரை பழித்துரைத்தல் கேடுகளிலெல்லாம் கேடானது. தாழ்ச்சியின்,
பணிவின் சிறப்பை கூற வந்த வள்ளுவ பெருந்தகை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்பார். மேலும் பெருமை எனும் அதிகாரத்தில் பணிவே பெருமை என்றும் தற்பெருமை கொள்ளாமையே பெருமைக்குரியது என்றும் அடுத்தடுத்த குறள்களில் குறிப்பிடுவார் பொய்யாமொழி புலவர். இறைவனுக்கு முன் தன்னை தாழ்த்துவதே உண்மையான இறைவேண்டல்.